ஜாலி மூட். ஒரு ஆத்தங்கரையில் ஒரு உயரமான கருவேல மரமும் தண்ணீரால் வளர்ந்த ஒரு சிறிய நாணல் புல்லும் இருந்துச்சாம். கருவேல மரம் தன்னோட உயரத்தை பற்றி ரொம்ப பெருமையாகவும், அந்த சிறிய நாணல் புல்லை பற்றி நீ வலிமை இல்லாத ஒரு புல்லுன்னு சொல்லி எப்போவுமே கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்குமாம். நீ மிகவும் சிறியவன், அதோட மெல்லிய பலவீனமான புல்லும் கூட. சிறிய காற்றுக்கு நீ எப்படி வளைந்து கொடுக்கிறாயின்னு பாரு. உன்னால் நிமிந்து நேராக நிற்க கூட முடியாது. என்ன பாரு, நான் யாருக்குமே தலை வணங்குறதில்லை. நான் தலை வணங்க எவரும் தகுதியானவங்களும் இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிச்சு தான் கருவேல மரம். அதுக்கு அந்த நாணல் எதுவுமே பேசாமல் மற்ற பக்கமாக பார்த்துட்டு இருந்துச்சான். ஆற்று நீரோட குளிர்ச்சியையும் காற்றோட மென்மையையும் நாணல் பார்த்து ரசிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்துச்சான். ஒரு நாள் பலத்த காற்று வீசிச்சுதான். அந்த காற்றோட வேகத்தை தாங்க முடியாத நாணல் அங்கும் இங்கும் பலமாக ஆடிச்சுதான். நாணல் காற்றுக்கு ஆடுறத பார்த்து கருவேல மரம் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். கருவேல மரம் நாணலை பார்த்து, உன்னை பாரு, அங்கும் இங்கும் ஆடாமல் இருக்க உனக்கு வலிமையே இல்லை. என்னை பார், நான் உயரமாகவும் வலுவாகவும் நிற்கிறேன். என்னோட நேரான முடிவு தந்தப்பா, என்னை யாராலும் வளைக்க முடியாது. நான் யாருக்கும் தலை வணங்குவதில்லை என்ன கர்வத்தோட பேசிச்சுதான். அந்த சமயத்தில் காற்று ரொம்ப பலமாக வீச தொடங்கிச்சுதான். நாணலால் காற்றோட வேகத்தை தாங்க முடியாமல் தரையில் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சான். ஆனால் காற்றினால் பிடுங்க முடியவில்லை. இருந்தாலும் கருவேல மரம் வளையாமல் நின்றுச்சான். காற்று மேலும் மிக கடுமையாக வீசிச்சுதான். திடீரென பலத்த சத்தம் கேட்டுச்சான். கருவேல மரம் நிலத்தில் சரிஞ்சு விழுந்துருச்சான். தரையில் விழுந்த கருவேல மரத்தை நாணல் ரொம்ப வருத்தத்தோடு பார்த்துச்சான். நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொண்டால் எங்களை யாராலையும் சுலபமாக முடிக்க முடியாது. அவங்களால கடினமான நேரங்கள்லையும் அவங்கள தற்காத்து கொள்ள முடியும் என்று மென்மையான குரலில் கருவேல மரத்துக்கு அறிவுரை சொல்லிச்சு தான் நான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.